ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் வேர்ல்ட். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் எங்கள் நிதிஷ் ஃபேமிலி சார்பாக. மழை பெய்யறதுனால நாங்கள் எந்த ஒரு மேக்கப்பும் பண்ணல, புது ட்ரெஸ்ஸும் போடல. பாருங்கள், மழை நல்ல தண்ணியாக ஓடிட்டு இருக்கு. அதனால இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு வீணாக்க பூஜை டைமில் மட்டும் போட்டுட்டு கட்டிட்டோம். வாங்க இனி விழாக்கு பார்க்கலாம். பசங்களாம் என்னெல்லாம் பண்ணாங்க, சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்துருக்கேன், பார்க்கலாம். வெடி வெடிக்கிறதுக்கு முன்னால் சாயங்காலம் பாருங்கள், ஊர்லேருந்து என்னோடய தம்பி வந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க இவ்வளோ பேங்கிள்ஸும். எல்லாமே எடுத்து போட்டு ஒரு வழி பண்ணிட்டாளுங்க. ஆனால் போடுறது என்னமோ போடவே இல்லை. அதே மாதிரி புது ட்ரெஸ்ஸும் போட்டுக்கடின்னு சொன்னால் நித்யஸ்ரீ போடவே இல்லை. அவளுக்கு வந்து இந்த ஸ்லீவ்லெஸ் அதில் வந்து இது அந்த சோழியில் வந்து கை ஜாயின் பண்ணல, டைலர் வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால அது அப்படியே போட்டுக்கலான்னு பார்த்தா போடவே மாட்டேன்னு ஒரே அழுக. அதுவும் இல்லாமல் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வேணாமா அப்படின்ட்டா. கடைசி வரைக்கும் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், அவள் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு, ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டா. அவளுக்கு விருப்பமே இல்லை அந்த கை இல்லாமல் போடுறதுக்கு. கொஞ்சம் கூட தெரியக்கூடாது, அசிங்கமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போடவே இல்லை. சரி, இந்த வருஷம் என்னமோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆசையாக எடுத்துகிட்டு வந்துட்டு போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவ போடலன்னு சொல்லிட்டு அவளும் போடலை. இந்த வருஷம் ஒரு வழியாக யாரும் புது ட்ரெஸ் இல்லாமல் இன்னொன்று இருந்தது, அதை போட்டாளுங்க. அவங்க மாமா வாங்கி கொடுத்தது. ஃபஸ்ட்டு நான் வாங்கிட்டு வந்தது போடல. இந்த பேங்கிள்ஸ்லாம் பாருங்கள், அழகாக இருக்கா. விலை வந்து வெறும் 65 தான். இங்கெல்லாம் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். நான் எப்பயுமே ஊருக்கு போனால் அங்கேருந்து பேங்கிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். நாகர்கோயிலெலாம் நல்லா அழகாக தான் இருக்கும், ஆனால் விலைலாம் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே நான் வந்து அம்மா வீட்டுக்கு போனால் வளையலோடு தான் வருவேன். டஜன் கணக்கில் வாங்கிட்டு வந்துடுவேன். இதை பாருங்கள், இன்னும் எங்கே போச்சு, இன்னொன்று தான் இருக்குது. ஃப்ரீயாக போட்டு போயிட்டாளா நான் தெரில. அவள் ஒத்த வளையல் போட்டுக்கிறான். இது அதுக்கப்புறம் இது பாருங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இது அழகாக இருக்கா. அப்புறம் இன்னொன்று ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இந்த வருஷம். இந்த வருஷம்தான் இது வந்து புதுசாக வந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். அழகாக இருக்கா. ஃபுல்லாக எல்லாமே ஸ்டோன் தான். அதே மாதிரி எனக்கு வந்து இது நித்யஸ்ரீக்கு இது ஒரு கேரண்டி வளையல். இதை பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டில் போட்டுக்கிறதுக்கு. நான் நிறைய வாங்குவேன், தவிர அவ்வளோவா போட மாட்டேன். கையெல்லாம் வலிக்குது நிறைய போட்டேன். இது வந்து 100 ரூபா, 100 ரூபா இல்லை, 50 ரூபா டஜன். இது செக்கப்பு ஒன்று, பச்சை ஒன்று. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை வாங்கிட்டேன். இது வந்து ரெயின் ட்ராப் வளையல் 100 ரூபா. இதுதான் 100 ரூபா. சூப்பராக இருக்கா. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் போடலை பசங்க. நித்யஸ்ரீ மட்டும் அந்த புது வளையல் ஒன்று போட்டா. இது மாதிரி 2 வாங்கினேன். பச்சை கலர் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்ததுனால அதை மட்டும் போட்டுக்கிட்டா அவள் சைஸுக்கு கரெக்டாக இருந்தது. இவ்வளோதான் அவங்களுக்கு தீபாவளிக்கு. எப்பயுமே தீபாவளினா அந்த வளையல் வாங்குறத விட மாட்டேன்னா, வளையல், மணி, ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி நிறைய வாங்குவேன். இதெல்லாம் வளையல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இனி வந்து பட்டாசுலாம் வந்து நைட் ஆயிடுச்சு, எங்களுக்கு மழை நிற்கவே இல்லையா. அதனால வந்து 9-10 மணிக்கு மேலே தான் வெடிக்க வேணாம் தான் நினச்சோம். ஆனால் விடவே இல்லை. வெடிச்சே ஆகணும் அப்படின்னா பிரியா. அந்த மழையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக தூரல்லையே போயிட்டு அவங்க பட்டாசுலாம் வெடித்தாங்க. சும்மா கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் எடுத்தேன் பாருங்கள். நிறையா எடுக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் மழை ஒரு பக்கம். பட்சணங்கள்லாம் பண்ணேன், முறுக்கு, தேன்குழல், அப்புறம் முள்ளு முறுக்கு. அவங்க அப்பா வந்து ஸ்வீட்டு வந்து குலாப் ஜாமுனும் அந்த தேங்காய் பர்ஃபியும் பண்ணாங்க, பிரியாவும் அவங்க அப்பாவும். இந்த மாதிரி தான் எங்களுடைய வீட்டு தீபாவளி இப்படி முடிஞ்சது. ஓகே, வாங்க பசங்க விளையாடுறத பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க பார்க்கலாம்.
மழை ஒரு பக்கம், லைட் வேறு போயிட்டு வந்தது, இருட்டு ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பிள்ளைங்க வேறு இன்றைக்கே வெடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் 10 மணிக்கு ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கீழே வந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். வேண்டான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது பிள்ளைங்க, அவ்வளோ பட்டாசு வாங்கி வச்சுருக்கு. அப்புறம் சரி என்ன பண்ணுறது, எல்லாருமே ஊரே வெடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் இருட்டு, நாங்கள் இருந்த இடம் வந்து இருட்டாததுனால வீடியோவும் சரியாக வரல. சரி கொஞ்சமாக கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக பசங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. வாங்கின பட்டாசெல்லாம் வெடிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ மழை வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. இதில் நித்யஸ்ரீ போட்ட ஆட்டம் தான் பயங்கரம். இந்த வருஷம் ரொம்ப சேட்டை அதிகமாகிடுச்சு. புது ட்ரெஸ் எப்பயுமே போட்டுன்னு வெடிப்பா, இந்த வருஷம் அது கை தைக்காததுனால போடவே இல்லை. கேஷுவலாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ரொம்ப சேஃப்டியாக அவங்க அப்பா கூட தான் வெடிச்சாங்க. ஜாலி. நித்யா, இது உனக்கு பயம் இல்லையா? என்னது இது? ஐயா சூப்பர். அப்படி பிச்சு வைக்கணும். கட்டு. பிக்காது, அண்ணா கூட பிக்கலாம். என்ன ஓய் ஓப்பா, ஓ ராக்கெட் வெடிக்கவே இல்லை, போயிடும். அப்படியே வச்சு சரி, பார்த்து பக்கத்தில் போய் வைங்க. அவன் பாம் வைக்கிறாங்க. பார்த்து 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 கிட்ட போயிடாத. வீராங்கண்ணா போகிறாங்க. அவள் தோகை மாதிரி வருமா? கல் வைக்கணுமா? அடி பக்கத்தில் வை. பெரிய பெரிய வெடியெல்லாம் வெடிக்கிற, இது பயமா இருக்கா அவனுக்கு? இதுக்கு பெரிய ஆப்ரேஷனாக எடுக்குது பீகாக்கு. பார்த்து பொறுமையாக அழகாக வைங்க பார்ப்போம். செல்லக்குட்டி தான் முடியுதா? அறிவு பொண்ணு. ஓடிவா ஓடிவா, பச்சைக்கிட்டு ஓடியாராப்ப. வாவ் சூப்பர். ஹாப்பி தீபாவளி சொல்லு. மயில் தொகை மாதிரியே இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.